வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வெள்ளி விழா நினைவு தினம். பிரதமர் மோடி இன்று கார்கில் பயணம். பள்ளி வாகன ஓட்டுநர் குடும்பத்துக்கு 5 லட்சம் நிதி உதவி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பாரிஸில் இன்று தொடங்குகிறது ஒலிம்பிக் போட்டி. 10,000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. தொடர் கனமழையால் மும்பை புனே நகரங்களை சூழ்ந்த வெள்ளம். 3 பேர் பலி. கனமழை எதிரொலி. நீலகிரியில் 2 தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. இனி விரிவான செய்திகளை காணலாம். கார்கில் வெற்றி தினத்தின் வெள்ளி விழாவையொட்டி பிரதமர் மோடி இன்று கார்கில் செல்கிறார். 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றி தினம் ஒவ்வொரு ஆண்டும் கார்கில் விஜய் திவாஸ் என்ற பெயரில் ஜூலை 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் 25வது கார்கில் விஜய் திவாஸ் நிகழ்ச்சிகளை ஒட்டி பிரதமர் மோடி இன்று கார்கில் செல்கிறார். அங்கு அவர் போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகிறார். கார்கில் பயணத்தின் ஒரு பகுதியாக ஷிங்குன்லா சுரங்கப்பாதை திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டமானது 4.1 கிலோமீட்டர் நீளமுள்ள இரட்டை குழாய் சுரங்கப்பாதையாக மலைப்பகுதியில் சுமார் 15,800 அடி உயரத்தில் அமைக்கப்படுகிறது. இந்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டால் இந்த சுரங்கப்பாதைதான் உலகின் மிக உயரத்தில் கட்டப்பட்டது என்ற பெருமையை பெறும். பள்ளி குழந்தைகளை காப்பாற்றி பின்னர் தன்னுயிர் நீத்த தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் உள்ள தனியார் பள்ளியில் வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த காங்கேயம் பகுதியை சேர்ந்த சேமலையப்பன் என்பவர் பள்ளி முடிந்தவுடன் பள்ளி குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வெள்ளக்கோவில் பழைய காவலர் குடியிருப்பு அருகே வந்து கொண்டிருந்த போது தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் உடனடியாக தான் ஓட்டி வந்த பள்ளி வாகனத்தில் இருந்த பள்ளி குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாத வகையில் பத்திரமாக நிறுத்தி பின்னர் உயிர் நீத்தார். தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்த நிலையிலும் தன் பொறுப்பில் இருந்த பள்ளி குழந்தைகளின் விலை மதிப்பில்லாத உயிர்களை காப்பாற்றிய பள்ளி வாகன ஓட்டுநர் சேமலையப்பன் குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்த சேமலையப்பன் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மராட்டியத்தில் பல இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் மும்பை புனே நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. மராட்டியத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்த்தது. மும்பையில் பெய்த தொடர் மழையின் காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்து பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பலத்த மழை காரணமாக மத்திய ரயில்வே வழித்தடத்தில் 28 மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் மும்பை விமான நிலையத்தில் விமான சேவையும் பாதிக்கப்பட்டது. ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் போன்ற நிறுவனங்களின் விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. இதற்கிடையே புனே டெக்கான் பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கிய சிற்றுண்டி வியாபார தள்ளுவண்டியை மீட்க முயன்ற 3 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். புனே அருகே உள்ள லாவச நகரில் 24 மணி நேரத்தில் 40 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவானது. இதனால் அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டது. அங்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான பாரிஸ் ஒலிம்பிக் இன்று தொடங்குகிறது. உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 33வது ஒலிம்பிக் தொடர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 206 நாடுகளை சேர்ந்த 5,250 வீரர் வீராங்கனைகள் என மொத்தம் 10,500 பேர் கலந்து கொள்கின்றனர். மேலும் இந்த முறை ஒலிம்பிக் வரலாற்றிலேயே முதல் முறையாக தண்ணீரில் தொடக்க விழாவை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தம் 32 விளையாட்டுகளில் 329 பிரிவுகளில் நடைபெறும் இந்த போட்டியானது இந்திய நேரப்படி இன்று இரவு 11 மணிக்கு பிரம்மாண்டமாக தொடங்குகிறது. வனத்துறையால் தடைப்பட்டிருக்கும் சாலைகளை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள தார் சாலைகள் வனத்துறை முட்டுக்கட்டையால் புதுப்பிக்கப்படாமல் உள்ளது.
இதனையடுத்து கடமலை மயிலை ஒன்றியத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட சாலைகள் வனத்துறை முட்டுக்கட்டையால் முழுமை பெறாமல் உள்ளது. இந்த பிரச்சினை குறித்து தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மதிவேந்தன் சாலை அமைப்பதற்கு பண பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது நம்முடைய இப்போ இங்க சில என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, ஆக்கிரமிப்புகள் இருக்குன்னாங்க. அது நம்முடைய மாவட்ட ஆட்சியரோட கலந்து பேசிட்டு அதோட நம்ம முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று அவங்களுக்கு என்ன அடிப்படையாக என்ன அவங்க பண்ணித்தர வேண்டியது இருக்கு. அதே சமயம் வனத்துறை மூலியமா அவங்களுக்கு வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு என்ன அனுமதி வழங்க முடியுமா, இது சில இதெல்லாம் கோர்ட்ல வேற இருக்குன்றாங்க, நீதிமன்றத்தில் கூட இருக்குன்றாங்க. இதெல்லாம் கலந்து ஆலோசித்து என்ன முடிவு பண்ணாலும் நம்ம கண்டிப்பா மக்களுக்கு பாதிப்படையாத வகையில, அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த பாதிப்படையாத வகையில கண்டிப்பா அவங்களுக்கான நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ளும். தூத்துக்குடியில் கல்லூரியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்ட மாணவர்கள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் கல்வி கட்டண உயர்வை கண்டித்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த சந்தன செல்வம், நேசமணி, அலெக்சாண்டர் ஆகிய 3 மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் நிரந்தரமாக நீக்கம் செய்து உத்தரவிட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நேசமணி மற்றும் சந்தன செல்வம் இருவரும் தங்களுக்கு உரிய நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கல்லூரி முன்பு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் அதிக கல்வி கட்டண உயர்வை கண்டித்து மாணவர்கள் 2/7/2024 அந்த டைமில் போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டத்தில் 3வது நாள் போராட்டத்தில் ஆர்டிஓ தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில் சஸ்பெண்ட் பண்ண எல்லாத்தையுமே உள்ள எடுக்கணும், பசங்களை படிக்க வைக்கணும், இனிமேல் பசங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, ஃபீஸ் கமிட்டியுமே நாங்கள் ஒரு 5 நாளைக்குள்ள போட்டு பசங்களுக்கு ஃபீஸுமே நாங்கள் குறைக்கிறதுக்கு வழி பண்ணுவோம் அப்படின்னு ஆர்டிஓ தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதனால் நாங்களும் எந்த ஒரு போராட்டமும் பண்ணாமல் உள்ளே போயிட்டு படிக்க போனோம். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இனிமேல் உள்ளே வரக்கூடாது, இனிமேல் உள்ளே வந்தீங்கன்னா உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி, நாங்கள் பண்ணாத தப்பை பண்ணோம்னு சொல்லி ஒருமையில் பேசுனதாகவும் உள்ளக எல்லாத்தையுமே சேதப்படுத்தினதாகவும் சொல்லி எங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்மிஸ் பண்ணி 3 வாரம் ஆகிட்டு இன்ன வரைக்கும் எங்களை உள்ளே எடுக்கிற நோக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. இதை உயர்கல்வித்துறையும் இல்லை அரசும் உள்ள தலையிட்டு இந்த மாணவர்கள் உள்ள படிக்கிறதுக்கு உள்ள சேர்க்கணும். சேலத்தில் கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே கோனேரி வளவு பகுதியில் பிரசித்தி பெற்ற வன பத்ரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பூஜைகளை முடித்துவிட்டு கோவில் பூசாரி குமார் வீட்டுக்கு சென்றபோது கையில் இரும்பு கம்பியுடன் மர்ம நபர்கள் 3 பேர் நின்றுள்ளனர். அப்போது அவர்கள் உண்டியலை உடைத்து பணத்தை கொள்ளையடித்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் விரைந்து வந்து 3 கொள்ளையர்களையும் விரட்டி பிடித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் 3 கொள்ளையர்களையும் கைது செய்து அவர்களது இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது சோளம்பள்ளம் பகுதியை சேர்ந்த செல்வகுமார், சதீஷ்குமார், கருப்பூர் பகுதியை சேர்ந்த ஜீவா என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். கோவில்பட்டி அருகே நியாய விலைக்கடையில் போதிய பணியாளர் இல்லாதது குறித்து அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட 32வது வார்டு பாரதி நகர் பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் பாரதி நகர், சாஸ்திரி நகர், போஸ் நகர் பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு நியாய விலை கடை மூலம் 1600 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடையில் போதிய பணியாளர் இல்லாததால் ஊழியர் ஒருவரே பதிவு செய்து பொருட்களை வழங்குவதால் மிகவும் காலதாமதம் ஏற்படுவதாகவும் பொருட்கள் இல்லை என கூறி பொதுமக்களை அலைக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த சம்பவம் குறித்து அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிக்கு சாத்தான்குளத்தை சேர்ந்த தமிழக இளைஞர் தேர்வாகியுள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள முதலூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஜான்சன் மற்றும் எஸ்தர் செல்வராணி தம்பதியினர். ஜான்சன் முதலூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அல்வா கடை நடத்தி வருகிறார். இவர்கள் மூத்த மகன் ஜெஸ்வின் ஆல்ட்ரின் என்பவர் கடந்த 2 வருடங்களாக நடந்த காமன்வெல்த் போட்டி, ஏசியன் கேம் மற்றும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கேமிலும் பங்கேற்று ஏராளமான பதக்கங்களை வென்று குவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து தற்போது பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் தடகள பிரிவில் விளையாடுவதற்காக தகுதி பெற்றுள்ளார். இதுகுறித்து அவரது தந்தை ஜான்சன் கூறுகையில், இந்த வருடம் பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நிச்சயம் அவர் தங்க பதக்கம் வென்று நமது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பார் என நம்புவதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் 59 அலுவலர்கள் கள ஆய்வு பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த திட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமையில் 59 அலுவலர்கள் காவிரிப்பாக்கம், பணப்பாக்கம் உட்பட நெமிலி வட்டம் முழுவதும் கன ஆய்வு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சாலை பகுதியில் நடந்து சென்று ஆய்வு செய்தார். மேலும் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டறிந்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ், வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமா, வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் உடனிருந்தனர். தேனியில் துப்புரவு பணியாளர்களுக்கு உரிய உபகரணங்களை வழங்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் மொத்தம் 120 பேர் நிரந்தர மற்றும் ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் வடகரை வைத்தியநாதபுரம் செல்லும் சாலையில் உள்ள சாக்கடையில் தேங்கியிருந்த கழிவுகளை துப்புரவு பணியாளர்கள் வெறும் கைகளால் அகற்றியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியில் ஈடுபடும் துப்புரவு பணியாளர்களுக்கு கையுறை உள்ளிட்ட உரிய உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கும் துப்புரவு பணியாளர்கள் சுகாதாரமான முறையில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் அருகே சாலைகளில் தேங்கி நிற்கும் கழிவு நீர் குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் பூங்காத்தோப்பில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரானது தெருக்களில் உள்ள சாலையில் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது குறித்து உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்தும் சம்பந்தப்பட்ட துறையிடம் மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே சாலையில் தேங்கியுள்ள கழிவு நீரால் தொற்று நோய்கள் பரவுவதாகவும், எனவே இது குறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்துவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அரிய வகை நரம்பு நோயால் பாதிக்கப்பட்ட வட மாநில பெண்ணுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த 26 வயதான ராஜ்கனி என்ற இளம்பெண் தோட்ட வேலை செய்து வருகிறார். இவருக்கு சமீபத்தில் நெடுக்கண்டனம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 3வது முறை குழந்தை பிறந்தது. அதற்கு மறுநாளே அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு சிறிது நேரத்தில் கை மற்றும் கால்கள் முற்றிலும் செயலிழந்தது. இதனையடுத்து அவர் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அரிய வகை நரம்பு மண்டல நோய் ஆனாகுயிலான் பாறை பாதிப்பு ஏற்பட்டது கண்டறியப்பட்டது. பின்னர் மருத்துவர்களின் தீவிர சிகிச்சைக்கு பிறகு ராஜ்கனி பூர்ணமாக நலமடைந்தார். இந்த அரிய வகை நோய் உலகில் 12 நபர்களுக்கு தோன்றி பாதிப்பு ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இந்த சிகிச்சை முற்றிலும் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது. மேலும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் இலவசமாக கொடுக்கப்பட்டது. வாணியம்பாடியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நபரின் வீடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கோணாமேடு பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஜெயபால். இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் அவர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதால் மேல் சிகிச்சைக்காக வேலூர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இதையடுத்து அவரது வீடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே பல மாவட்டங்களில் பொதுமக்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொது இடங்களில் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கழிவுநீர் கால்வாய்களை தூய்மைப்படுத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
உத்திரமேரூரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் மக்கள் திரளாக பங்கு பெற்று தங்கள் மனுக்களை அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தொகுதி ரெட்டமங்கலம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. இதில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 65 பயனாளிகளுக்கு பணித்தரவு ஆணை மற்றும் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் 55 பேருக்கு பணிக்கான புதிய அட்டைகளும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. இதில் உத்திரமேரூர் வட்டாட்சியர் தேன்மொழி உட்பட பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு மனுக்களை பெற்றனர். கல்லூரி மாணவர்களை கேரளாவிற்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என கோவை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் 14 வயது சிறுவன் நிபா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தார். இதனிடையே கேரளாவில் சில பகுதிகளில் நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கோவை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் கலைச்செல்வி சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கோவை மண்டலத்திற்குட்பட்ட கல்லூரிகளில் கல்லூரி மாணவர்களை கேரளாவிற்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பெரம்பூர் அருகே திமுக அரசின் நியாயமற்ற மின்கட்டண உயர்வை வாபஸ் வாங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை பெரம்பூர் மங்களபுரம் ரயில்வே நிலையம் அருகில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசுக்கு எதிராக மின்கட்டண உயர்வை ரத்து செய்து வாபஸ் வழங்க கோரி கம்யூனிஸ்ட் கட்சியினர் கையில் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட ஏராளமான கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர். சேலம் அருகே பாமக நிறுவனர் ராமதாஸின் பிறந்த நாளையொட்டி ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் பகுதியில் உள்ள கோதாண்டர் ராமர் சுவாமி கோவிலில் பாமக நிறுவனர் ராமதாஸின் 86வது பிறந்த நாளையொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து வடக்கு மாவட்ட செயலாளர் நாராயணன் தலைமையில் அப்பகுதியில் உள்ள ஏழை எளியோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட துணை செயலாளர் தினேஷ்குமார், ஒன்றிய தலைவர் ரமேஷ், நகர செயலாளர் வேணு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி அருகே ரேஷன் கடையில் முறையாக பொருட்கள் வழங்கவில்லை என கூறி ஊழியர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அருகே காட்டூர் பாப்பாக்குறிச்சி சாலையில் உள்ள நியாய விலைக் கடையில் சில மாதங்களாக அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் சரியாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் வழங்கப்படும் பொருட்களில் எடை குறைவாக உள்ளது எனவும் கள்ளச்சந்தையில் பொருட்கள் விற்கப்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் கூறி அப்பகுதி மக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவலறிந்து வந்த அதிகாரிகள் அனைத்து பொருட்களும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். 100 பேருக்கு தான் ஜாமான் கிடைக்குது. எல்லா ஜாமானும் மற்ற எல்லாத்துக்குமே ஜாமாவே கிடைக்க மாட்டேங்குது. பருப்பு இருந்தா ஆயில் இல்லைன்றாங்க, ஆயில் இருந்தா பருப்பு இல்லைன்றாங்க. கோதுமையே சுத்தமான 2 வருஷம் ஆச்சு. இந்த ரேஷன் கடை ரோடு சரியாயிடுச்சு. ரோடு சரியில்லைன்னு கொண்டு வந்தாங்க. இப்ப ரோடு சரியாயிடுச்சு. எங்களுக்கு ரேஷன் கடையை கண்டிப்பா மாத்தணும். வயசானவங்களும் அங்கிருந்து இங்க அலையிறாங்க, ரேஷன் கடைக்காக அலையிறாங்க. மக்களால அலைய முடியல. இவங்க வந்து நாங்க இங்கதான் வச்சுக்குவோம், எங்களுக்கு இதுதான் ஈஸியா இருக்குன்றாங்க. இது இங்க உள்ள ரேஷன் கடையே கிடையாது. இது அங்க வேணுகோபால் நகர் கடை, அண்ணா நகர்ல இருந்த கடையை இங்க டிரான்ஸ்பர் பண்ணாங்க. இப்ப திருப்பி டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா நாங்க இங்கதான் இருப்போம்னு சொல்லி அவர் ஸ்டாஃப் பேசுறாரு. இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னு உங்கள்ட்ட நாங்க கேட்டுக்கிறோம். தஞ்சாவூரில் வித்தியாசமான உயிரினமான நீர் நாய்கள் கோவிலில் விளையாடும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாவா சத்திரத்தில் சிவன் கோவில் தாமரைக்குளம் உள்ளது. அங்கு திடீரென வித்தியாசமான 2 உயிரினங்கள் தண்ணீரில் நீந்தி விளையாடுவதை பார்த்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் வித்தியாசமான அந்த உயிரினங்கள் காவிரி ஆற்றங்கரையில் வாழும் நீர் நாய் எனவும் மீன்களை உணவாக உட்கொள்ளும் இந்த உயிரினங்களால் மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது எனவும் தெரிவித்தனர். இதையடுத்து இந்த அரிய வகை உயிரினத்தை காண சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் திரளாக வந்து செல்கின்றனர். மேலும் நீர் நாய்கள் நீரில் குதித்து விளையாடும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த நீர் நாயினால் எவ்வித ஒரு பாதிப்பும் இல்லை. மக்களாகிய நீங்கள் இந்த ஒரு நீர் நாய்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் என்று வனத்துறை சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எப்படி சார் இந்த பகுதிக்கு வந்திருக்கலாம்? பகுதிக்கு எப்படி வந்துருக்கலாம்னா அது நீர்நிலை தான் பெரும்பாலும் இருக்கும். அது வந்து தவறி கூட வந்திருக்கலாம். அதுக்கு உண்டான நடவடிக்கைலாம் வந்து மேற்கொண்டு நாங்கள் வேற எங்கன்னா இருக்குதான்றது கண்காணித்து அதுக்கு உண்டான வந்து ஒரு அறிக்கையை வந்து நாங்கள் சீக்கிரமாக வந்து
பதில் கொடுப்போம் என்று இந்த மூலம் தெரிவித்துள்ளோம். ராமநாதபுரம் அருகே தூய சந்தி யாகப்பர் ஆலயத்தின் 482ஆம் ஆண்டு மத நல்லிணக்க திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள தங்கச்சிமடம் வேர்க்காடு தூய சந்தி ஆகப்பர் ஆலயத்தின் 482ஆம் ஆண்டு மத நல்லிணக்க திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையடுத்து மின் விளக்குகளால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருத்தேரில் தூய அந்தோணியார் மற்றும் பரலோக மாதா எழுந்தருளி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வெள்ளி விழா நினைவு தினம். பிரதமர் மோடி இன்று கார்கில் பயணம். பள்ளி வாகன ஓட்டுநர் குடும்பத்துக்கு 5 லட்சம் நிதி உதவி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பாரிஸில் இன்று தொடங்குகிறது ஒலிம்பிக் போட்டி. 10,000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. தொடர் கனமழையால் மும்பை புனே நகரங்களை சூழ்ந்த வெள்ளம். 3 பேர் பலி. கனமழை எதிரொலி. நீலகிரியில் 2 தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.